ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் தியானிக்கலாம். கிறிஸ்துவின் நியாயாசனம் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இங்கே முதலிலே பவுல் யார், அப்பல்லோ யார், கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர்கள் தானே என்று சொல்லி, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். நானும் ஒன்றில்லை, அப்பளவும் ஒன்றுமில்லை, முன்னாடி சொல்லப்பட்டது போல கேவாவும் ஒன்றுமில்லை, எந்த ஒரு அப்போஸ்தலனும் ஒன்றுமில்லை, அவர்களிடத்தில் ஒருவரிடத்திலையும் ஒன்றுமில்லை. ஆண்டவர் அவர்களை தங்களுடைய கரங்களிலே எடுத்து கருவிகளாக மாற்றி இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு பயன்படுத்துகிற வெறும் கருவிகள் தான் என்று சொல்லி நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டாம். மனிதனை குறித்து 21ஆம் வசனத்தில் இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் முதல்ல அவர்களுக்கு மனிதர்களை, ஊழியர்களை, அவர்களிடத்தில் ஒன்றுமில்லை, அவர்கள் தேவனுடைய கரங்களினால் பயன்படுத்தப்படுகிற வெறும் கருவிகள் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று போதித்துவிட்டு, அவர் நாங்கள் செய்கிற வேலைக்கு எங்களுக்கு என்ன கூலி கிடைக்கிறது, நாங்கள் ஆண்டவருக்காக சுவிசேஷ ஊழியத்தை செய்யும் பொழுது எங்களுக்கு என்ன பிரதிபலன் கிடைக்கிறது, அது எப்போ கிடைக்குது என்று சொல்லி கீழே உள்ள வசனங்களிலே அவர் விளக்குகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய நியாயாசனம் இங்கு சொல்லப்படும் நிகழ்ச்சிகள் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்திலும் ரோமர் 14:10 பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். 2 கொரிந்தியர் 5:10 ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை குறித்து இந்த உலகத்தில் உள்ள பிறக்க போகிற எல்லா மனிதர்களுக்கும் இந்த உலகத்தின் முடிவிலே ஒரு பெரிய நியாய தீர்ப்பு கொடுப்பாரே, அந்த நியாய தீர்ப்பை அல்ல, இதிலே கிறிஸ்து நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லுகிறார். அதாவது நாம் நிற்போம் என்று சொன்னால் விசுவாசிகள் அங்கே நிற்பதாக இங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். ரோமர் 14:10 இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன, நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன, நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எதை குறித்து பேசுகிறார்? நியாயம் தீர்க்கிறவர் கிறிஸ்து என்று இங்கே பேசுகிறார். நியாயம் தீர்க்கப்படுகிறவர்கள் யார் என்று குறிப்பிடுகிறார்? விசுவாசிகள் என்று குறிப்பிடுகிறார். கலாத்தியர் 6:8 தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று பேசுகிறார். நியாயம் தீர்க்கப்படுகிற விசுவாசிகளை குறித்து சொல்லுகிறார். எபேசியர் 6வது அதிகாரம் 7-8 அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள். அதாவது ஊழியக்காரர்கள் மனுஷனுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு வரல, ஆண்டவருக்கு ஊழியக்காரங்க. ஆண்டவர் சொல்லுகிற, அவர் விரும்புகிற பிரியப்படி செய்து, மனிதர்களின் பிரியப்படி அல்ல, ஆண்டவர் சொல்லுகிறதை மனிதர்களுடைய வாழ்க்கையில் செய்கிறவர்களாக காணப்படுவார்கள். கொலோசியர் 3:24 எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24-27 வரையிலும் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் என்று சொல்லி மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவே நியாயம் தீர்க்கிறவர் இயேசு கிறிஸ்து,
நியாயம் தீர்க்கப்படுகிறவர்கள் விசுவாசிகள். அந்த நியாயம் தீர்க்கப்படுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். மனுஷருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாக, மனுஷர்கள் பிரியப்படுத்துகிற காரியத்தை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது என்று பேசுகிறார். இங்கே 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலையும் சொல்லுகிறார். 10ஆம் வசனத்தில், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தி உள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன் என்று சொல்லுகிறார். அஸ்திபாரம் நாதாய போட்டேன், இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க நான் தீர்மானித்திருந்தேனே, அந்த அஸ்திபாரத்தை சரியாக போட்டேன். புத்தி உள்ள ஒரு சிற்பாசாரியைப் போல நான் அந்த காரியத்தை நான் செய்திருக்கிறேன். ஆகவே நான் நிச்சயமாக பிரதிபலனை பெறுவேன் என்கிற காரியத்தை குறித்து பேசுகிறார். இந்த நியாய தீர்ப்பானது இந்த எப்போ நடக்கும்னு சொன்னால், இரகசிய வருகைக்கும் வெளிப்படையான வருகைக்கும் இடைப்பட்ட காலத்தில் இது நடக்கும். இயேசு கிறிஸ்து இரகசிய வருகையில் வெளிப்படும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அப்படியே மறுரூபம் அடைந்து எதிர்கொண்டு போய் மத்திய ஆகாயத்தில் அவரோடு கூட இருப்போம் என்று சொல்லப்படுகிறது. அந்த இரகசிய வருகைக்கும் வெளிப்படையான வருகைக்கும் இடைப்பட்ட இந்த காலத்தில் இந்த நியாய தீர்ப்பை ஆண்டவர் செய்கிறார். இடம் பரலோகம் அல்லது மத்திய ஆகாயம். அடிப்படை என்ன? ரட்சிக்கப்பட்ட பின் வாழ்ந்த காலத்தில் விசுவாசிகள் செய்த நன்மை தீமையின்படி அவர்களுக்கு அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 5:10 நாம் பார்த்ததின்படியே. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைம்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். என்ன முறைமையில் இதை கொடுக்கிறார் என்று சொன்னால், அக்கினி சோதனை. அக்கினியானது நம்ம கட்டியிருக்கிற கட்டடங்களை அது பரிசோதிப்பது போல ஒவ்வொரு விசுவாசியும் அவன் கட்டியிருக்கிற ஊழியத்தை பரிசோதிக்கும்படியாக இந்த அக்கினி சோதனையானது நடக்கும். விளைவு பிரதிபலன்கள் மற்றும் கிரீடங்கள் அப்படி கிடைக்கும். யாருக்கும் இந்த இடத்துல நரகத்திற்கு செல்லுகிறதற்கு அவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. இது என்ன அடிப்படையில்னா, விசுவாசிகளினுடைய உபதேசங்கள், விசுவாசிகள் செய்த ஊழியங்கள், அவர்களுடைய நடத்தைகள், மாம்சத்தின் கிரியைகள். கொலோசியர் 3வது அதிகாரம், ரோமர் 14 பார்த்தோன்னா சாப்பாட்டுக்கும் சண்டை. இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இந்த நாள் விசேஷித்த நாள், அந்த நாள் விசேஷித்த நாள் என்று சொல்லியெல்லாம் அவர்களுக்குள்ளான வாக்குவாதங்கள்லாம் நடக்குது. குழந்தையைப் போல வாழ்கிறார்களே, இந்த காரியங்களெல்லாம் மாம்சத்தின் கிரியைகளாக இருக்கின்றன. அவர்கள் ஒவ்வொருத்தரும் பேசுகிற வார்த்தைகளின்படியே நியாயம் தீர்க்கப்படுவார்கள். மத்தேயு 12வது அதிகாரம் 32லிருந்து 37 வரையிலும் நாம் இவைகளை பார்க்கிறோம். அது பின்பாக பிறருக்கு இடரலாகிற காரியத்தை சபைகளுக்குள்ளே இருக்கிற ரோமாபுரிக்கு எழுதும் பொழுதே, இந்தந்த காரியத்தை நீ செய்கிறபடினால உன் சகோதரனுக்கு ஒரு இடறுதலான கல்லாக, அவனை விசனம் உண்டாக்காதவனாக நீ வாழணும்னு சொல்கிறாரு. அந்த காரியத்தை அறியாமையில் செய்கிற அந்த காரியங்கள், இவைகள் எல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படியாத காரியங்கள். 1 கொரிந்தியர் 12, ரோமர் 12, எபேசியர் 4:1-32 வரையும் பார்க்கிறோம். போன்றவை நியாயம் தீர்க்கப்படுகிறதற்காகத்தான் அந்த கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக விசுவாசிகள் நிறுத்தப்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட்ட பின்பு ஏனோதானோனி வாழ்கிற அந்த வாழ்க்கை நாம் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதையும் தொடர்ந்து அவர் அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 4:5 பின்பகுதியில், இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அந்த நாளில் அந்த நீதியின் கதிரவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது, ஒருவேளை ஆதாம் ஏவாளைப் போல நாம் ஒரு அருமையான, நாங்கள் அப்படியே இலைகளினால் செய்யப்பட்ட ஒரு வஸ்திரத்தை உடுத்திருக்கிறோன்னு சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள சூரிய கதிர்களுக்கு முன்பாகவே அந்த இலைகள் கருகி போகும் என்று சொன்னால், நீதியின் சூரியனாகிய நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கிற கிறிஸ்துவுக்கு முன்பாக இருளில் மறைந்திருக்கிறவைகள் எல்லாம் வெளியரங்கமாயிரும். இருதயத்தின் யோசனைகள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியப்படுகிற அளவிற்கு ரட்சிக்கப்பட்ட பின்பு பூமியில் பார்க்கும்போது எவ்வளோ பரிசுத்தவானாக இருக்கிறாரு, எவ்வளவு உண்மையாக இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அவர்களுடைய உபதேசங்கள், அவர்களுடைய ஊழியங்கள், அவர்களுடைய நடத்தைகள், அவர்களுடைய மாம்சத்தின் கிரியைகள், அவருடைய வார்த்தைகள், பிறருக்கு இடரலாக இருந்த காரியங்கள் எல்லாமே அந்த நாளிலே வெளிப்படுத்தப்படும் பொழுது நமக்கு வெட்கமாக தோன்றிவிடக்கூடும். 1 தீமோத்தேயு 5:24-25 சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாயிருக்கும். அப்படி
இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. கிரியைகள் சோதனை செய்யப்படும் பொழுது அவைகளை 6 வகையாக பகுக்கப்படுகிறதாக இங்கே பவுல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லிட்டாரு, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்கப்படும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அதாவது இந்த கிரியைகள் அக்கினியினால் சோதனை செய்யப்படும் பொழுது அஸ்திவாரத்தை நான் போட்டுட்டேன், இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்கள் கட்டுங்கன்னு சொல்லி ஒரு புத்தி உள்ள சிற்பாசாரியை போல நான் செய்கிறேன். நீர் பாய்ச்சுகிறவர்கள் அப்பல்லோ போல நீர் பாய்ச்சுகிறவர்கள் எப்படிப்பட்ட சத்தியத்தை கொண்டு அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள்? தேவனுக்கு நேராக தேவனை பிரியப்படுத்தும்படியான, அதாவது பொன்னை போன்ற அருமையான சத்தியங்கள், வெள்ளியை போன்ற அருமையான சத்தியங்கள், விலையேறப்பட்ட கற்களை போன்ற சத்தியங்கள், அதாவது கிறிஸ்துவுக்காக புது சிருஷ்டியாக புதிய வாழ்க்கையாக எப்படி வாழ்ந்து ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும் என்கிற போதனைகளை மாத்திரம், அதாவது தேவனை பிரியப்படுத்துகிற போதனைகளை போதிக்கிறவர்கள், அவர்கள் ஆண்டவர்கிட்ட எப்பவும் என்ன தருவீங்க ஆண்டவரே, என்ன தருவீங்க, பின்பற்றினா என்ன தருவீங்க, எதை செய்தால் எதை தருவீங்க, அவைகளை கேட்க மாட்டாங்க. ஆண்டவரை பிரியப்படுத்தும்படியாக தங்களுடைய வாழ்க்கையில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னது போல, பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ? மற்றவங்க ஆண்டவர்கிட்ட இத்தனை நாள் ஜெபிச்சேன், இது நடக்கலை, அதனால் நான் இப்போ சர்ச்சைக்கு போகிறதில்லைங்க, இப்போ நாங்கள் சரியாக போகிறதில்ல. ஏனென்று சொன்னால் மனிதரை பிரியப்படுத்துகிறதான ஊழியங்களை செய்கிறவர்கள் அது பார்வைக்கு பெரிய ஊழியமாய் தோன்றினாலும் அவர்கள் கட்டுகிற கட்டுமான மரத்தை வைத்தும் புல்லை வைத்தும் வைக்கோலை வைத்தும் கண்ணுக்கு தென்படுகிற விலையேற பெறாத அந்த பொருட்களை கொண்டு கட்டும் பொழுது அக்கினி பரிசோதிக்கிற நாளிலே பொன்னால் கட்டின, வெள்ளியினால் கட்டின, விலையேறப்பட்ட கல்லினால் கட்டின, புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல பவளை போல கட்டினவர்கள் தங்களுடைய அந்த ஊழியத்தின் நிமித்தமாக, தேவனுக்கு ஊழியம் செய்தது நிமித்தமாக, மனுஷரை பிரியப்படுத்தும்படியான ஊழியத்தை செய்யாதது நிமித்தமாக அவர்கள் பிரதிபலனை பெற்றுக்கொள்வார்கள். மற்றவர்கள் நிச்சயமாக அந்த கட்டடம் வெந்து போகிறபடினாலே அவர்களுக்கு ஒரு பிரதிபலனும் கிடைக்காது. நஷ்டமடைவான் என்று சொன்னால் ஒரு பிரதிபலனும் கிடைக்காது. ஆனால் அவனை பிடிச்சி நரகத்தில் தள்ளுறதில்லை, அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். அக்னிக்குள்ளே போய் இப்போலாம் சொல்கிறாங்களே 40% வெந்து போச்சு, 50% வெந்து போச்சு, 60 வெந்து போச்சு, காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க அப்படின்னு சொல்லுகிறது போல் உடம்பெல்லாம் அப்படி அந்த தீப்பட்ட காயங்கள் போல் இருக்கிற ஒரு வாழ்க்கையாகத்தான் அவன் வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லுகிறார். பரலோகத்தில் போயிருந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வாழ்கிறது ஒரு வெட்கைக்கேடான ஒரு காரியம்தான். சிலது 30 சிலது 60 சிலது 100 பலன் தந்தது என்று சொல்லுகிறதே. 30 பலன் தந்த காரியமாக மனிதனுடைய வாழ்க்கை மாறிவிடக்கூடாது என்பதற்காக ரட்சிக்கப்பட்ட பின்பு எவ்வளவு ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும். கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் அந்த இரகசிய வருகையில் ஒருவேளை முன்னாடி மரித்திருந்தால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாக நம்ம எழுந்திருக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் ஒரு நொடி பொழுதில், ஒரு இமை பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்தித்து விடுவோம். ஆனால் அங்கே நடக்கிற நியாய தீர்ப்பில் நாம் தலைகுனிந்து வெட்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பவுல் இந்த காரியத்தை சொல்லி கொடுத்துட்டு சொல்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறாரு. அவர் உங்கள் சரீரத்தில் ஒரே ஒரு கணவனுக்காக, ஒரே ஒரு மணவாளனுக்காக உங்களை கற்புள்ள கன்னிகையாக ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. ஆகவே நீங்கள் உங்கள் சரீரத்தில் பரிசுத்தமாக வாழுங்க, துரி இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாதுங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பரிசுத்தம் உள்ளவர்களா, தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாக நீங்கள் இருங்க. ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. சபைக்கு தான் எழுதுகிறார், இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக இருக்க கடவன் என்று சொல்கிறார். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தினாலே
பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொல்லிட்டு கீழே சொல்கிறார். பவுலாகிலும் அப்பொலவாகிலும் கேபாவாகிலும் அதாவது ஊழியக்காரங்க எல்லாருமே உங்களுடையவர்கள். உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக, அருமையான பரிசுத்த வாழ்க்கைக்காக கட்டி எழுப்பப்படும்படியாக நாங்கள் உங்களுக்கு ஒரு தேவனுடைய கருவிகளாக இருக்கிறோம். உலகமானாலும் நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாட்டப்பட்டிருக்கிறீங்க. அருமையான ஒரு விளைநிலமாகிய இந்த உலகத்தில் ஜீவனாகிலும், அதாவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையானது பரலோக வாழ்க்கைக்கான ஆயத்தத்தை இங்கே நீங்கள் செய்கிறீங்க. மரணமாகிலும் அது ஒரு அருமையான கதவு. அது நாம் இங்கே கிரியைகளை முடித்துவிட்டு மேலான ஒரு தேசத்துக்கு நம்மை அழைத்து செல்லுகிற ஒரு கதவாக அது உங்களுக்கு இருக்குது. அது உங்களுடைய இதுதான். நிகழ்காரியங்கள் இந்த பூமியில் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுடையது தான். வருங்காரியங்கள் பரலோகத்தில் மேலான வாழ்க்கை வாழப்போகிறோமே, அதுவும் உங்களுடையது தான். எல்லாம் உங்களுடையது. பவுலும் உங்களுக்காக, அப்பொலவும் உங்களுக்காக, கேபாவும் உங்களுக்காக, உலகமும் இந்த உலகத்தில் அவருக்காக வாழ்கிற ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கைக்காகத்தான் இந்த உலகம் வைக்கப்பட்டிருக்கு. அது உங்களுக்காக. ஜீவனாகிலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஜீவனில் இந்த நித்திய கால இந்த நிகழ்காலத்தில் எப்படி வாழ்கிறோம், மரணமாகிலும் உங்களை எல்லா மனிதரையும் மரணம் சந்திக்கும். அது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கதவாக இருக்கணும். அது நல்லா வாழலைன்னு சொன்னால், தேவனுக்கு பிரியமாக வாழலைன்னு சொன்னால் நரகத்துக்கு போகிற கதவாக இருக்கும். தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்ந்தோம் என்று சொன்னால் பரலோகத்துக்கு கொண்டு செல்கிற கதவாக மரணம் இருக்கும். நிகழ்காரியங்கள் இங்கே என்னென்ன கிரியைகளை செய்கிறோமோ அது நம்முடையது. அது பரலோகத்தில் நமக்கு பிரதிபலனாக கொடுக்கப்படும். வருங்காரியங்களில் பரலோக ராஜ்யத்தை அனுபவிப்போம். எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் அவனுடையவன், இவனுடைய, அவருக்கு சொந்த, இவருக்கு சொந்த, இப்படி சொல்லாதீங்க. நீங்கள் எல்லாரும் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே உங்களை விலை கொடுத்து வாங்கின கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். கிறிஸ்து தேவனுடையவர். அவர் கிறிஸ்து தேவனுக்கு சொந்தமானதுனால நீங்களும் தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஆகவே இந்த பூமியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய கிருபையின் நியாயாசனத்துக்கு முன்பாக, நாம் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டுமே. அங்கே வெளியரங்கமாக்கப்பட்ட கிரியைகளெல்லாம், அங்கே மறைவாயிருந்தவைகளெல்லாம் வெளிப்படுத்தப்படுமே. அன்னைக்கு நான் தலை குனிந்து நின்றுவிடக்கூடாதே. ஆகவே ரட்சிக்கப்பட்ட பின்பு என் சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டு மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் தேவனை பிரியப்படுத்துகிற ஊழியத்தை செய்து நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறவனாக நான் இருக்க வேண்டும் என்று பவுலைப் போல, புத்தி உள்ள சிற்பாசியாரையைப் போல நாம் ஊழியத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.